ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருமணி டிஎன்பிஎஸ்சி அண்ட் பெட்ஸ்வெல் ஜேர்னி சேனல். இன்றைக்கி நம்ம நவம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேரோ தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ போகலாம் வீடியோக்குள்ள. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நவம்பர் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேரு. ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். திரைப்பட சான்று UA7 UA13+, UA16+ பிரிவுகள் அறிமுகம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம மூவிஸ் பார்ப்போம்ல, சினிமாஸ். ஸோ அந்த மூவிஸ்க்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ தெரியும், நீங்கள் மூவிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து அந்த மூவி எந்த கேட்டகரியை சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிவிக்கும். சரிங்களா? அதுலேயும் 3 விதமான கேட்டகரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, UA அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. U அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட். சரிங்களா? அன்ரெஸ்ட்ரிக்டட். இந்த மூவிஸ் வந்து யாருனாலும் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் பார்க்கலாம். UA அப்படின்னா 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும். சரிங்களா? 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் அவங்களோட பெற்றோரோட கைடன்ஸோடு பார்க்கணும். ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அடல்ட்ஸ் மூவிஸ், 18+ மூவிஸ். சரிங்களா? ஸோ இப்படி 3 விதமான கேட்டகரி இருக்குது. இந்த இதில் UA அப்படிங்கிறத மேலும் 3 பிரிவுகளை இப்போ பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? UA7+, UA13+, UA16+ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. UA7+ அப்படின்னா ஒன்றும் இல்லை, 7 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் இந்த மூவிஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? அது கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரியான வன்முறைகள் காட்சிகளாக இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த மூவிஸில் இருக்கலாம். அதனால் 7 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் அந்த மூவிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷனில் இப்போ 3 பிரிவுகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். USA, UK, கனடா உள்ளிட்ட OECD நாடுகளுக்கு 2022 5.6 லட்சம் இந்தியர்கள் புலம்பெயர்வு. OECD அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? இதுதான் OECD அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்மு. ஸோ இது எந்த நாடுகளெல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ச்சி அடைந்த நாடுகள், அதை மாதிரி அவங்கக்கிட்ட வருமானம் நிறையா இருக்கும், அந்த மாதிரியான நாடுகள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மனிதவள குறியீட்டில் சிறப்பாக இருப்பாங்க அந்த நாடு. இந்த மாதிரியான நாடுகளை தான் இந்த OECD நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவே கிட்டத்தட்ட ஒரு 38 நாடுகள் வரைக்கும் இந்தியா நம்ம வேர்ல்டில் இருக்குது. ஸோ இந்த நாடுகளுக்கு வந்து 2022 இந்தியாவிலேருந்து 5.6 லட்சம் பேர் வந்து புலம்பெயர்வு அடைந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த OECD நாடுகளுக்கு அதிகமாக புலம்பெயர்ற மக்கள் எந்த நாடுகளை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம இந்தியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா. சரிங்களா? அந்த 3 நாடுகளை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இந்த OECD நாடுகளுக்கு புலம்பெயர்வு அடைந்திருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். டொமினிக்கா நாட்டின் உயரிய விருது மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. டொமினிக்கா அப்படிங்கிறது ஒரு காமன்வெல்த்தை சேர்ந்த ஒரு நாடு. சரிங்களா? இந்த நாட்டோட உயரிய விருதை வந்து நம்ம மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. என்ன ரீசன்னாலன்னு பார்த்தீங்கன்னா, 2021 நமக்கு தெரிஞ்சு கொரோனா லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்ககிட்ட வந்து ஃபேக்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களுக்கான வேக்சின்ஸை வந்து அங்கேயே உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க. சின்ன சின்ன நாடுகளால் வந்து அவங்கக்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லாததுனால உற்பத்தி செய்ய முடியல. ஸோ அந்த நாடுகளுக்கு பெரிய நாடுகள் தான் உதவி செஞ்சாங்க. ஸோ இந்த டொமினிக்கா அப்படின்ற நாடுகளுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து இந்த கோவிட் வேக்சின் வந்து போச்சு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராசெனகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வேக்சினை வந்து நம்ம வந்து அந்த நாட்டுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நன்றிக்காக தான் இப்போது மோடிக்கு வந்து இந்த விருது வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நவம்பர் 15 சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? ஸோ நவம்பர் 15 அப்படிங்கிறத சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடுறோம். ஸோ வந்து 2022 ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து தெரிஞ்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 25% சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, உலகத்திலே அதிகமாக சர்க்கரை நோயாளிகள் எந்த நாட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம இந்தியாவில் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே நியூஸ்லேயும் பார்த்துருந்தா, நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து இந்த சர்க்கரை நோய் கொண்டவங்களுக்காக வந்து பாதம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? பாதம் பாதுகாப்போம், இது வந்து நம்ம மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்துக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? மக்களை தேடி மருத்துவ திட்டம்.
ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து அதுக்காக ஒரு சின்ன முன்னெடுப்பாக பாதம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி அகழாய்வு. தற்சமயத்தில் நிறைய இடங்களில் வந்து அகழாய்வு பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊத்தங்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கு. அங்கே வந்து என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து புதிய கற்கால பண்பாடு தொடர்பான சிறப்புமிக்க தொல்லியல் தளமாக இது உள்ளது. சரிங்களா. ஊத்தங்கரை அப்படிங்கிறது எதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புதிய கற்கால பண்பாடு தொடர்பான ஒரு தளம் தான் இந்த ஊத்தங்கரை அப்படிங்கிறது. சரிங்களா. அங்கே வந்து கண்ணாடி வளையல், சங்கு வளையல், தக்களிகள், பானை செய்கிறதுக்கான சில்லுகள், ஏற்கலப்பை, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பு, ஈட்டி, குவாட்ஸ் கல்மணி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா. சுடுமண் முத்திரை, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடச்சிருக்குது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன காலத்துக்கு எக்ஸாம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலம் சார்ந்ததுன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வரலாற்றோட தொடக்க காலநிலைக்கு ஒரு சான்றாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஊத்தங்கரை பிளேஸில் கிடைச்ச தொல்லியல் சான்றுகள் எல்லாம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாம்பாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வந்து ஓடி இருக்கு. அது வந்து என்ன ஆற்றோட கிளையாறுன்னு பார்த்தீங்கன்னா, தென்பெண்ணை. நமக்கு தெரிஞ்சது அந்த தென்பெண்ணை ஆற்றோட கிளையாறு தான் பாம்பாறு. சரிங்களா. இந்த பாம்பாறு அப்படிங்கிறது இந்த ஊத்தங்கரை அந்த பிளேஸில் வந்து ஓடி இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்றிருக்குது. சரிங்களா. ஊத்தங்கரை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிளேஸு. இங்கே 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்றிருக்கு. அங்கே சில பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு, அதை நம்ம பார்த்தோம். புதிய கற்காலம் அந்த காலத்துக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாற்றோட தொடக்க காலம், இந்த 2 காலத்துக்குமான சான்றாக இந்த ஊத்தங்கரை பிளேஸ் இருக்குது. சரிங்களா. அங்கே பாம்பாறு அப்படின்ற ஒரு ஆறும் ஓடி இருக்குது, தென்பெண்ணை ஆற்றோட துணையாறு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்திய யூனிவர்சிட்டி பற்றி நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் தகவல். சரிங்களா. இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் பற்றி நிதி ஆயோக்கோட சிஇஓ தலைமைச் செயல் அதிகாரி சுப்பிரமணியன், சரிங்களா, அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது இந்தியாவில் வந்து 1200 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 140 கோடி மக்கள், 140க்கும் மேலே தான் இருக்கும். அவ்வளோ மக்கள் இருக்கிற இந்திய நாட்டில் வந்து 120 கோடி மக்கள் வரைக்கும் வங்கி கணக்கு வச்சுருக்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி யூபிஐ பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே நடைபெற்றிருக்குது. அதேமாதிரி 2047க்குள்ளே 30 ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படின்ற அளவை வந்து இந்தியா எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதி ஆயோக்கோட சிஇஓ சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இதுக்கு வந்து நம்மளோட ஏஐ மற்றும் செமிகண்டக்டர்னா குறை கடத்தி. சரிங்களா. இந்த 2 தொழில்நுட்பமும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா. 2047 வரும்போது இந்த 2 தொழில்துறை தான் ரொம்ப வளர்ச்சி அடைந்து இருக்கும். இதுதான் நம்மளோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தலைநகர் சண்டிகர் யாருக்கு? பஞ்சாப் ஹரியானா அரசு மோதல். சரிங்களா. சண்டிகர் தெரியும், நமக்கு யூனியன் பிரதேசம். மொத்தமாக நம்ம இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. சரிங்களா. ஸோ வந்துட்டு இந்த ஹரியானா அப்படின்ற மாநிலம் வந்து 1966 பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது 17வது மாநிலமாக. சரிங்களா. ஹரியானா அப்படிங்கிறது 17வது மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ஸோ அப்படி பிரிக்கும்போது அந்த ஹரியானாவை வந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து தலைநகர் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. ஆனால் வந்து இப்போ வரைக்குமே ஹரியானா அவங்களுக்கான தலைநகரை உருவாக்கலை. இன்னும் சண்டிகரை தான் 2 மாநிலங்களுமே அவங்களுக்கான தலைநகரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. சண்டிகர் அப்படிங்கிறது இப்போ பஞ்சாப் ஆளுநரோட நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கூடுதலாக மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது 1956 இயற்றப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சண்டிகரை யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா. 1966 ஹரியானா அப்படிங்கிறது பஞ்சாப்லேருந்து உருவாகியிருக்கும். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் படி சண்டிகர் யூனியன் பிரதேசம் உருவாகியிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் இருக்கிற ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது 1971 18வது மாநிலமாக உருவாகியிருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த சண்டிகர் அப்படிங்கிறது தான் இப்போ கரண்ட்டில் 2 மாநிலங்களுக்கும் தலைநகரமாக இருக்குது. ஓகேங்களா. இந்த மேப்பில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே இருக்குது பஞ்சாப், இங்கே ஹரியானா இருக்குது. 2க்கும் சென்டரில் சண்டிகர் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த சண்டிகர் தான் 2 ஸ்டேட்டும் அவங்களுக்கான தலைநகரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். COP29 அப்படின்னா தெரியும், நமக்கு காலநிலைக்கான மாநாடு நம்மளோட அஜர்பைஜான் அப்படின்ற கண்ட்ரியோட தலைநகரம் பாகு அப்படின்ற இடத்துல நடைபெற்றது. சரிங்களா. ஸோ இங்கே வந்து சில முக்கியமான முடிவுகள், அதாவது
பருவநிலை மாற்றத்துக்கான நிதி சார்ந்த முடிவுகளை வந்து அதிகமாக இதில் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸில் ஸோ இந்த மாநாட்டில் வந்து மிகப்பெரிய நாடுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, வளர்ந்த நாடுகளாக அடைய இருக்கிற சில நாடுகள்லாம் வந்து கலந்துக்கல. அது இந்த மாநாட்டோட மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாநாடு மெயினாக வந்து காலநிலை மாற்றத்துக்கான நிதி ஒதுக்கீடு, அதுக்காக தான் மெயினாக இந்த மாநாடு வந்து நடைபெற்றது. என்னென்னு பார்த்திங்கன்னா, வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து அந்த டைம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி அவங்க நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நாடுகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ண முடியல. ஏன்னால ஏற்கனவே பொல்யூஷனாக இருக்குது, இன்னும் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு தான் அது ஆபத்தாகும். ஸோ அந்த மாதிரி பொல்யூஷன் ஆக்காமல் வேற ஒரு இப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வளர்ந்த நாடுகள் இந்த வளர்ச்சி அடைய இருக்கிற நாடுகளுக்கு வந்து இந்த அவங்களோட வளர்ச்சி தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிதி வழங்கணும். ஏன்னா அவங்க சுற்றுச்சூழலை ஏற்கனவே மாசுபடுத்தி தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து கூட கொஞ்சம் மாசுபடுத்த முடியாது. ஸோ சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டோட மெயினான கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதுக்காக 1.3 லட்சம் கோடி டாலர் வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. சரிங்களா, வளர்ச்சி அடையும் நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இனி வர்ற நாட்களில் தான் அதை பற்றி தெரியும். சரிங்களா, அதே மாதிரி இந்த நிதி வழங்குறதுல வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் விலக்கு அளிச்சிருந்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒளியை விட மிகவும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது வந்து அணு ஆயுதங்களுடன் 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே போய் தாக்கும் திறன் கொண்டது. சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து இந்தியா வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா பாலசூரில் இருக்கிற ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் வச்சு இந்த சோதனை நடைபெற்றிருக்குது. சரிங்களா, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது. இந்த ஏவுகணை வந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடிய தொலைவு கொண்டது. நெக்ஸ்ட் இதுதான் இந்தியாவோட முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. சரிங்களா, இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எவ்வளோ தூரம் பாயும் அப்படின்னா 1500 கிலோமீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மோடிக்கு நைஜீரியாவின் உயரிய விருது. இப்போ தான் பார்த்தோம் டொமினிகா நாட்டோட உயரிய விருது வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நைஜீரிய நாட்டோட உயரிய விருதும் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த விருது வந்து அந்த நாட்டை தவிர ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு இதுதான் 2வது முறையாக வழங்கப்படுது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி அந்த விருதை வந்து குயின் எலிசபெத் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. அதாவது நைஜீரியா தவிர்த்து வெளி இடத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராணி எலிசபெத்துக்கு தான் முதல் முறையாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 2வது நம்ம மோடி அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதோட பேர் என்னென்னு பாருங்கள், கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜீரியா. சரிங்களா, இது அந்த நைஜீரிய நாட்டோட 2வது மிகப்பெரிய உயரிய விருது. இது மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் முறைகேடுகளை தடுக்க புதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி அம்மையார் சார்பில் நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் டைமில் நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்கப்பு டெலிவரி இந்தமாதிரி பார்த்தோம்னா அதுக்காக நமக்கு வந்து நிதியுதவி கொடுப்பாங்க. சரிங்களா, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் ஏறும். அந்த திட்டம் இப்பவும் கரண்ட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த திட்டத்தில் நிறைய முறைகேடுகளும் நடக்குது. அந்த இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு இப்போ புதுசாக QR கோடு மூலயமா இந்த திட்டத்தை பற்றின பலன்களெல்லாம் நம்ம வந்து கைபேசியிலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடை வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலில் ஒட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, முத்துலட்சுமி அம்மையார் பேரில் வழங்கப்படுற இந்த மகப்பேறு உதவி ரூபாய் 18,000 வழங்கப்படுது. சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமாக பார்க்குறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் வந்து 1995 இயற்றப்பட்டது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளுக்கான சட்டம் 2016 இயற்றப்பட்டது. சரிங்களா, இதன்படி மத்திய அளவில் வந்து ஒரு ஆலோசனை வாரியமும் மாநில அளவில் ஒரு ஆலோசனை வாரியமும் மாற்றுத்திறனாளிகளுக்காக இருக்குது. சரிங்களா, அந்த ஆலோசனை வாரியத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை ஆணையர், நெக்ஸ்ட்டு 2 துணை ஆணையர்கள்,
இப்படி இருக்காங்க. அதில் ஒருவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில ஆலோசனை வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதில் ஆணையர் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டிசம்பர் 3 அப்படிங்கிறது நமக்கு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். சரிங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைக்கான சட்டம் 2016 இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிக்களின் ஆதாயம் தரும் இரட்டை பதவி புதிய சட்டம் கொண்டு வர மத்திய அரசு திட்டம். சரிங்களா? பாராளுமன்ற தகுதி நீக்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1959 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி ஒரு நபர் வந்து இரட்டை ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தால் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படலாம். சரிங்களா? இப்படி இரட்டை ஆதாயம் தரும் பதவியில் இருக்கிறது சரிதானா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அது யார் தலைமையிலனா கல்ராஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க தலைமையில். ஓகேங்களா? ஸோ இந்த குழு வந்து சில சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதன்படி இப்போ மசோதா இயற்றியிருக்கிறாங்க. சரிங்களா? நாடாளுமன்ற தகுதி நீக்க தடுப்பு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இயற்றியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். உலக தமிழர் பொருளாதார மாநாடு. சரிங்களா? நம்ம தமிழ்நாடு சார்பில் இந்த மாநாடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட 12வது மாநாடு அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது மாநாடு இந்த 2024 நடந்து முடிஞ்சது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர், மலேசியா கோலாலம்பூரில் 11வது மாநாடு நடந்திருக்கு. 12வது மாநாடு வாஷிங்டன் டிசியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். G20. சரிங்களா? G20 அப்படிங்கிறது இந்த 2024க்கானது பிரேசிலோட தலைநகர் ரியோடி ஜெனீரோவில் நடைபெற்றிருக்குது. சரிங்களா? அதில் மோடி அவர்கள் கலந்து கொண்டு இருந்தாங்க. ரிலேட்டடான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. சரிங்களா? 2024க்கான ஷாங்காய் மாநாடு SCO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து நமக்கு பாகிஸ்தானில் நடைபெற்றது. சரிங்களா? பாகிஸ்தானில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 16வது பிரிக்ஸ் மாநாடு. சரிங்களா? பார்த்துருந்தோம். இதுக்கு ICU பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் கூட பார்த்துருந்தோம். இந்த மாநாடு வந்து நமக்கு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற காசான் அப்படின்ற பகுதியில் நடைபெற்றது. சரிங்களா? காசான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா G20 மாநாடு இப்போ பிரேசிலில் ரியோடி ஜெனீரோவில் நடைபெற்றிருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இஸ்ரோவின் 4700 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. சரிங்களா? ஏன் அப்படி ஸ்பேஸ்எக்ஸ் மூலயமா, நம்மக்கிட்டே ராக்கெட் இருக்கே, ஏன் ஸ்பேஸ்எக்ஸ் மூலயமா ஏவினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ராக்கெட்டோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டி வந்து 4000 கிலோகிராம் தான். சரிங்களா? 4 டன் அளவுக்கு தான் வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற ராக்கெட்னால விண்ணுக்கு ஏவ முடியும். சரிங்களா? இது 4700 கிலோ எடை இருக்குது. ஸோ அதனால் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட டைப் பண்ணி அவங்களோட ராக்கெட்டில் நம்ம வந்து இந்த செயற்கைக்கோளை ஏவுறோம். அந்த செயற்கைக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா GSAT N2 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது 4700 கிலோகிராம் எடை கொண்டது. சரிங்களா? இது வந்து எலான் மஸ்க்கு சொந்தமான அமெரிக்காவோட ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட ஃபால்கன் 9. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பால்கன் 9. ஓகேங்களா? பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் மூலயமா விண்ணில் ஏவுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்புக்காக தான். சரிங்களா? தொலைத்தொடர்புக்காக தான் இந்த ராக்கெட் வந்து ஏவப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற செயற்கைக்கோளை வெளிநாட்டில் ஏவுறோம் அப்படின்னா அதுக்காக இந்த டைஅப்பு அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இஸ்ரோ கீழே இருக்குது. அந்த அமைப்பு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம். சரிங்களா? அதுக்கான இங்கிலீஷ் இதையும் பார்த்துக்கோங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டெடு. சரிங்களா? இந்த நிறுவனம் தான் நம்ம வந்து வெளிநாட்டோட உதவியோட செயற்கைக்கோளெல்லாம் ஏவ போகிறோம் அப்படின்னா அதுக்கான வேலைகளெல்லாம் இந்த நிறுவனம் தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம இந்தியாவோட அதிகமான எடையை தாங்கக்கூடிய ஒரு ராக்கெட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா LVM-3. சரிங்களா? இதுதான் வந்து இஸ்ரோவோட அதிக எடை தாங்கக்கூடிய ராக்கெட்டு. மேக்ஸிமமாக 4000 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டை தாங்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அஸ்ஸாம்
அஸ்ஸாம் மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம். சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூர் தெரியும் நமக்கு. இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த மாவட்டத்தை வந்து ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாரு. சரிங்களா? ஸ்ரீபூமி அப்படின்னா லட்சுமியின் நிலம். சரிங்களா? இந்த ஒரு கோரிக்கையை வந்து ஏற்றி இப்போ அந்த மாநில அரசு வந்து இந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்துக்கு ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியான வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.